மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் ராமனின் இனிய கணித மேக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 3.16 உள்ள 1 2ஆம் கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. அதாவது எக்ஸசைஸ் 3.16ல் ஃபர்ஸ்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாம். கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளின் வரைபடம் வரைக, அவற்றின் தீர்வுகளின் தன்மையை கூறு. இதே கொஸ்டின் இங்கிலீஷில் பார்த்துடலாம். கிராஃப் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் தேர் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இங்கே வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல்ல கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. அதாவது இதற்கான வரைபடம் ஃபர்ஸ்ட் வரைய சொல்லியிருக்காங்க. அப்புறமா அவற்றின் தீர்வுகளின் தன்மை, நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, எனிவே ஃபர்ஸ்ட் வந்து கிராஃப் வரையணும். ஃபர்ஸ்ட் வந்து வரைபடம் வரையணும். வரைபடம் ஒரு கிராஃப் வரைகிறதுக்கு நமக்கு எக்ஸோட மதிப்பும் தேவை, ஒய்யோட மதிப்பும் தேவை. ஆனால் இங்கே நமக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஒய் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம ஒய்க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, ஒய் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த உறுப்புகளை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். ஈக்குவல் டு 0 மட்டும் போட்டுறாதீங்க. x² - 4x + 4 அது மட்டும் எழுதிக்கோங்க. ஒய் ஈக்குவல்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் இந்த சமன்பாட்டில் ஒய்யும் வந்துருச்சு, எக்ஸும் வந்துருச்சு. இப்போ இந்த சமன்பாட்டுக்கு நம்ம அட்டவணை போடலாம். அட்டவணை போட்டால் தான் அதன் மூலமாக நம்மளால் கிராஃப் வரைய முடியும். அதாவது ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணணும். அந்த டேபிளை யூஸ் பண்ணி கிராஃப் வரையலாம். எப்போவுமே ஒரு டேபிள் அப்படின்னா அது எக்ஸ்ன்னு தான்ப்பா ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. எக்ஸ்ன்னு போட்டுட்டு இங்கே கேள்வியில் இருக்கிற எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் x² இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து -4x இருக்குது. இந்த குறியீடெல்லாம் முக்கியம்ப்பா, குறியீடை எடுத்து எழுதணும் மறக்காமல். நெக்ஸ்ட்டு +4 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ எது எழுதாமல் விடுபட்டுருக்குன்னு பாருங்கள், ஒய் இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா எழுதணும். அது என்னென்னா எக்ஸ், ஒய். இந்த எக்ஸையும் ஒய்யவும் கம்பைன் பண்ணி எழுதிக்கோங்க. எப்போ அட்டவணை போடணும், டேபிள் போடணும் அப்படின்னாலும் எடுத்ததும் கோடு போடாதீங்க. கோடு போட்டிங்கன்னா அந்த அட்டவணை சின்னதாவோ பெருசாவோ அது வந்துட்டே இருக்கும். எழுத வேண்டியதெல்லாம் எழுதிட்டோம் அப்படின்னா அப்புறமா அதுக்கு இடையில வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். சரி, இப்போ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன எடுக்கணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா -4லேருந்து +4 வரைக்கும் எடுக்க சொல்லுவோம்ப்பா. அதாவது -4, -3, -2ன்ட்டு. ஆனால் இன்னும் வந்து இதை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கலாம். -4லேருந்து +4 வரைக்கும் போட்டு நம்ம அத்தனை மதிப்பை நம்ம கண்டிப்பாக கிராஃபில் குறிக்க மாட்டோம். தேவையான மதிப்புகளை மட்டும்தான் குறிப்போம்ப்பா. அந்த தேவையான மதிப்புகளை மட்டுமே அப்போ கண்டுபிடிச்சிக்கலாம்ல, நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த தேவையான மதிப்புகள் மட்டும் என்னென்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோவோட மிடில் நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பொதுவாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா -4லேருந்து +4 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -4, அடுத்து என்ன வரும் பாருங்கள், -3, -2, -1, 0, 1, 2, 3, 4ன்னு வருமா? இதை எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, x². அதாவது எக்ஸை ஸ்கொயர் பண்ணும். இது எல்லாம் தானே எக்ஸோட வேல்யூ. இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயர்னா உங்களுக்கே தெரியும், -4 ஸ்கொயர் பண்ணால் -4 × -4ன்னு பெருக்கணுமா? -4 × -4 அது மாதிரி பெருக்கணும். ஃபர்ஸ்ட் எப்பயும் குறியீடை பெருக்கணும், அப்புறமா நம்பரை பெருக்கணும்ப்பா. இப்போ பாருங்கள், -4 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா -4 வந்து எப்படி பிரிக்கணும், -4 × -4 இது மாதிரி எழுதி தானே பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். -× +4 4s are 16, 4 16 அப்படின்னு கிடைக்கும். +16ன்னு வருதா, அதை இங்கே எழுதிக்கலாம். அதாவது இந்த எண்ணை இதே எண்ணோட பெருக்கிறோம்ப்பா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்யலை. அப்போ ஃபஸ்ட்டு குறியீடை பெருக்கணும், அப்புறமா நம்பரை பெருக்கணும். ஃபஸ்ட்டு சிம்பிளை மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், +9 +4 +1ன்னு வருமா? அங்கே வரிசை அதை எழுதிட்டு வந்துடலாம். இந்த 0வை ஸ்கொயர் பண்ணால் 0வே தான்ப்பா வரும், அதை கவனமாக போடுங்க. அப்புறம் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் 2ன்னு போட்டுடுறீங்க, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், -4x. -4xனா என்ன பண்ணும், -4 × xன்னு தானே அர்த்தம். எக்ஸ்ன்றது என்னது, இது எல்லாம் தான் எக்ஸ். இப்போ -4ஐயும் இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், பெருக்கி எழுதணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் குறியீடை பெருக்குங்க, அப்புறமா நம்பர்ஸை பெருக்கிடலாம். -× - என்ன, +4 4s are 4 எவ்வளவு, 16. அதே மாதிரி தான் இங்கே -× +4 3s are 12, அதாவது 4 3 12. அதே மாதிரி -× +4 2s are 4 2 8. -× +4 4 4. -4 × 0, 0 கூட நீங்கள் எதை பெருக்குனாலும் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ 0ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் -4 × 1. இங்கே பாருங்கள், இங்கே குறியீடே இல்லை, சிம்பிளே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தமா? அப்போ +×
மைனஸ் 1 4 இஸ் 4 நாளா 4ன்னு வந்துடும். அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 8ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 4 ஆர் 12ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து மைனஸ் 16 வந்துடும். நீங்கள் இந்த ரெண்டு இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோஸில் வந்து எந்த மாற்றமே இருக்காது, ஜீரோ அப்படியே வரும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்மில் இந்த ஜீரோக்கு மேலே என்ன இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் அதே உறுப்புகள் அப்படியே கீழே இருக்கும்ப்பா. எக்ஸாக்ட் சிம்பிளோட சமமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு மேலே பாருங்கள் +1 +4 +9 +16. இங்கேயும் பாருங்கள் +1 +4 +9 +16. இந்த குறியீடு கூட மாறாமல் இருக்குது. இங்கே ப்ளஸ் போடலைனாலும் ப்ளஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். அதோட ஸ்கொயர் டேர்ம்ஸ் வந்து எப்பயுமே ப்ளஸ்ஸாக மட்டும்தான் இருக்கும். மைனஸாக இருந்தாலும் அது ஸ்கொயர் பண்ணும்போது அது ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். இதே இது எக்ஸ் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோக்கு மேலே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதே தான் ஜீரோ கீழே இருக்கும். ஆனால் குறியீடு மட்டும் மாறி இருக்கும், சிம்பிள் மட்டும் மாறி இருக்கும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் கரெக்டாக செய்கிறோன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் வந்து மேலே ஃபுல்லாக மைனஸு கீழே ஃபுல்லாக ப்ளஸ்ன்னு வரும், இல்லை மேலே ஃபுல்லாக ப்ளஸ்ஸு கீழே ஃபுல்லாக மைனஸ்ன்னு வரும். எனவே நம்பர் வந்து ஒன்றா தான்ப்பா இருக்கும், குறியீடு மட்டும் மாறி இருக்கும். அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், +4ன்னு இருக்கா. இங்கே வந்து எந்த எக்ஸோ ஒய்யோ எதுவுமே இல்லை. அப்போ +4 மட்டும் அப்படியே எடுத்து எழுதிடலாம் கீழே. நெக்ஸ்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த அட்டவணை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அட்டவணை போட்டுட்டு வந்துட்டோம்ப்பா. இப்போ ஒய்க்கு மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஒய் என்பது என்னன்னு பாருங்கள், x² -4x + 4 x² -4x + 4 இது 3 சேர்ந்தது தானே ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஒய் மதிப்பு என்ன, இது 3ஐயும் சேர்த்து இங்கே எழுதணும். 3ஐயும் சேர்த்து அப்படின்னா ஒரே குறியீடாக இருந்தால் கூட்டி அதே குறியீடு போடுங்க, வெவ்வேறு குறியீடாக இருந்தால் கழித்து பெரியன் குறியீடு போடுங்க. அதாவது சேம் சிம்பிளாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும். டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸாக இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் போடணும். அதான் சேர்த்து எழுதுறது. அந்த அக்கார்டிங் டு த சிம்பிள் நம்ம ஆட் பண்ணியோ சப்ட்ராக்ட் பண்ணியோ எழுதணும்ப்பா. அவ்வளோதான். குறியீட்டுக்கு தகுந்தவாறு கூட்டியோ கழிச்சோ எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இது மூணுமே ஒரே குறியீடு, ஒரே சிம்பிளாக இருக்குது. ஸோ ஆட் பண்ணி எழுதிருங்க, கூட்டிடலாம். 16 + 16 32, 32 4 36 36ன்னு கிடைக்குமா. அதே மாதிரி 9 + 12 அப்படின்னா 21, 21 + 4 25. நெக்ஸ்ட் பாருங்கள், 4 + 8 12, 12 + 4 16, 4 + 4 8, 8 + 4 9, 9ன்னு கிடைக்கும். இங்கே 0 கூட எதை கூட்டினாலும் அதே நம்பர் தான் வரும். ஸோ 4. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் சிம்பிள் வர ஆரம்பிச்சிருச்சா. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஒரே குறியீடாக உள்ள ரெண்டையும் கூட்டிக்கோங்க. சேம் சிம்பிளாக உள்ளதை வந்து ஆட் பண்ணிட்டு அப்புறமா டிஃப்ரெண்ட் சிம்பிளாக உள்ளதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 1 + 4னா 5ன்னு வரும். 5 - 4 என்னப்பா வரும், 5 - 4னா 1ன்னு வருமா. 1 எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 + 4 8, 8 - 8னா 0ன்னு கிடைக்கும். 9 + 4னா 13, 13ல் 12 போச்சுன்னா 1. அப்போ இங்கே என்ன நம்பர் வரும் பாருங்கள், இது எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பாருங்களேன். இங்கே 0க்கு மேலே 1 4 9 16 வருதா, அதே மாதிரி 0 கீழே 1 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன தான் வரும், 4 தான் வரும். வாங்க செக் பண்ணிடலாம். பாருங்கள், 16 - 16 16 - 16னா 0ன்னு வந்துடும். 0 + 4னா 4 தான். நம்ம அட்டவணை இவ்வளோ கண்டுபிடிச்சது போதுமா, இல்லை இன்னும் கண்டுபிடிக்கணுமா? இந்த மதிப்புகள் எல்லாத்தையுமே நம்ம கிராஃபில் குறிக்கணுமா? இங்கெல்லாம் பெரிய பெரிய நம்பராக இருக்குது, இதெல்லாம் எப்படி குறிக்கிறது? இவ்வளோ டவுட்ஸ் வருது இல்லையா நமக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த அட்டவணையில் நமக்கு 0 தான்ப்பா மெயின். 0 கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த அட்டவணையை நம்ம ஃப்ரேம் பண்ணோம். 0 கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, இந்த 0க்கு மேலே ஒரு 2 எண்கள். இந்த 0 தேவை. 0க்கு மேலே 2 எண்கள் அல்லது 3 எண்கள், 2 or 3 நம்பர்ஸ். அதே மாதிரி 0க்கு கீழே 2 or 3 நம்பர்ஸ். இன்னும் ஒரு நம்பர் இருந்தால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கிராஃப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக வர மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம 1 4 9 அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர் எடுத்திருக்கோம். இப்போ இங்கேயும் பாருங்கள், 0 கீழே 1 4 கிடச்சிருச்சு. அடுத்து என்ன தான் வரும், 9 தான் வரும். என்ன நம்பர் போட்டோன்னா இங்கே 5ன்னு போட்டு அட்டவணையை கண்டினியூ பண்ணோன்னா இங்கே நமக்கு என்ன கிடச்சிரும், 9 கிடச்சிருமா, 9ன்னு வருமா. அப்போ ஈவனாக இருக்கும். இங்கே 0க்கு மேலே 3 நம்பர், 0 கீழே 3 நம்பர். நமக்கு எப்போயும் 0 தான்ப்பா மெயின். அட்டவணை வந்து 0 கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம போடுறோம். 0க்கு மேலே 2 எண்கள். இல்லை நான் 4ஓட நிப்பாட்டிக்கிறேன், 0க்கு மேலே 1 4, இங்கே 0 கீழே 1 4 மட்டும் எழுதிக்கிறேன்னா நம்ம அது மாதிரி கிராஃப் வரைஞ்சிக்கலாம். அப்படி வரைஞ்சிங்கன்னா ரொம்ப சின்ன கிராஃபாக வரும். ஒரு 9 வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஃப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக நீட்டாக இருக்கும். அதனால் கீழே 9ன்ற நீங்கள் அடுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக 9 தான் வரும். அதை நீங்கள் செஞ்சு கூட பார்க்காம நம்ம எழுதிக்கலாம். இருந்தாலும் நம்ம அதை கால்குலேட் பண்ணணும்ல, அதனால் நம்ம 5ன்னு போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், x² கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும், 5க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 25ன்னு வருமா. அதே மாதிரி 5 வச்சு -4 × 5 மல்டிப்ளை பண்ணுங்கள், பெருக்குங்க. ஃபஸ்ட்டு குறியீடை பெருக்கிடுங்க.
மைனஸ்னு வரும். 5 4 சார் ஐநாங்க 20ன்னு வந்துடும். அடுத்து இங்கே +4 இருக்கிறனால அந்த +4 நம்ம இங்கே அப்படியே போட்டுருணும். 25 + 4 அப்படின்னா 29ன்னு வருமா, 29ன்னு வரும். அதுலேருந்து -20 20 கழிச்சிருங்க. அப்போ 29ல் 20 போச்சுன்னா என்னப்பா வரும், 9ன்னு வருமா. அதான் நம்ம செஞ்சு கூட பார்க்காம எழுதுனோம் பார்த்தீங்களா. நீங்கள் இதுக்கு அடுத்த நம்பர் செஞ்சீங்க அப்படின்னா இங்கே 16னா 16 தான் நமக்கு விடையாகும். அது நமக்கு தேவையில்லை, இதோட நிப்பாட்டிக்கலாம். சரி, நம்ம ஏன் -4லேருந்து +4 வரைக்கும் தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேட்டிருந்தோம்ல. இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அட்டவணையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்க முடியாதா, முன்னாடியே கண்டுபிடிச்சி நம்ம இதெல்லாம் செய்ய முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படி செய்கிறது அப்படின்னா, நமக்கு இந்த சமன்பாட்டை எடுத்துக்கோங்க. கொஸ்டினில் உள்ள சமன்பாடு எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. x² - 4x + 4 = 0. இதில் இதை வந்து காரணிப்படுத்தணும், அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணணும்ப்பா. ஃபேக்டரைஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு தெரியும், இந்த லாஸ்ட்டில் உள்ள நம்பரை எடுத்து பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும், கூட்டுனா இந்த நம்பர் எக்ஸோட கெழு கிடைக்கணும், பெருக்கினால் இந்த 4 கிடைக்கணும். அதாவது ஆட் பண்ணிங்க அப்படின்னா, சம் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட், ரெண்டு ரூட்ஸையும் ப்ராடக்ட் பண்ணிங்க, மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஓரத்தில் உள்ள நம்பர் கிடைக்கணும்ப்பா. அது மாதிரி தானே பிரிக்கணும். அப்போ 4 எப்படி பிரிக்கலாம், 2 2 சார் 4ன்னு பிரிக்கலாமா, 2 4ன்னு பிரிக்கலாம். சரி, இதை கூட்டினால் இது கிடைக்குதா, 2 + 2 4ன்னு கிடைக்குதா. ஆனால் நமக்கு என்ன கிடைக்கணும், -4ன்னு கிடைக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி குறியீடை மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ இப்போ பாருங்கள், கூட்டி பாருங்கள், சேம் சிம்பிளாக இருக்குது. ஸோ ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும். ஸோ -4, அதாவது கூட்டணும் அப்படின்னா ஒரே குறியீடாக இருக்குப்பா, அதனால் கூட்டி அதே குறியீடு போடும்போது -4 சரியாக வருதா. இது பெருக்கி பாருங்கள், இந்த ஓரத்தில் இருக்கிற நம்பர் வரும். -× -4 2 2 சார் 4 சரியாக வருதா. அப்போ வந்து நம்ம பண்ணியிருக்கிறது, நம்ம இங்கே பிரிச்சிருக்கிறது கரெக்டு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதான் அப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம், x - 2 × x - 2ன்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா, x - 2 × x - 2 = 0. இப்போ x - 2 × x - 2 = 0னா x - 2 = 0 ஆர் this x - 2 = 0. அப்படி தானே. இது ரெண்டையும் இங்கே எந்த குறியில்லைன்னா பெருக்கிறோன்னு அர்த்தம். இது ரெண்டையும் பெருக்கும்போது 0 வருதுன்னா என்ன அர்த்தம், ஒன்று இதன் மதிப்பு 0வாக இருக்கணும், அதனால தான் 0 × this number is equal to 0ன்னு வந்திருக்கு. அல்லது இந்த நம்பரோட மதிப்பு 0வாக இருக்கணும், அதான் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ x = -2 இங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், +2ன்னு ஆகுமா. அதே மாதிரி இங்கேருந்து எக்ஸின் மதிப்பு இங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், அதுவும் +2ன்னு ஆகும். ஸோ எக்ஸுக்கு கண்டிப்பாக 2 வேல்யூஸ் வரும், 2 மதிப்புகள் வரும். ஏன்னா இது இருபடி சமன்பாடு, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா எக்ஸுக்கு 2 ஆன்சர் வரும். இங்கே 2 ஆன்சருமே என்னது, ஒரே ஆன்சராக வந்துருச்சு. சரியா. அப்போ 2 தான் நமக்கு தேவை. இந்த அட்டவணையில் வந்து நம்ம 2 தான் இப்போ நம்ம மெயினாக எடுத்துக்கணும். 2ன்ற இந்த நம்பர் தான் நம்ம மெயினாக எடுத்துருந்துருக்கணும். 2க்கு மேலே 2 or 3 நம்பர்ஸ், 2க்கு கீழே 2 or 3 நம்பர்ஸ், அவ்வளோ நம்ம எடுத்தால் போதும்ப்பா. இதுதான் கான்செப்ட். இங்கே நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும், காரணிப்படுத்தி பார்க்கணும். காரணிப்படுத்தும் போது நமக்கு எக்ஸுக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக இந்த அட்டவணையில் டேபிளில் இடம்பெறணும். அதுக்கு மேலே 2 அல்லது 3 எண்களும், கீழே 2 அல்லது 3 எண்கள் மட்டும் எடுத்தால் போதும்ப்பா. 2 or 3 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, மேலேயும் கீழேயும். பொதுவாக வந்து இங்கே ரெண்டும் வேறு வேறு நம்பர் வரும். இப்போ இங்கே 3னா இங்கே 4, இங்கே 5னா இங்கே 6, அப்படி வரும்போது நம்ம அந்த 2 நம்பர் இங்கே கண்டிப்பாக எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு 2 or 3 நம்பர்ஸ், கீழே 2 or 3 நம்பர்ஸ் எடுப்போம். இங்கே 2ன்னு வந்தனால 2க்கு மேலே, இப்போ பாருங்கள் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதே பாருங்கள், 2க்கு மேலே உள்ள ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்துருவோம். அதே மாதிரி 2க்கு கீழே ஒரு 3 நம்பர்ஸ் தேவைன்றதுக்காக 3rd நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளோ தான்ப்பா தேவை. இப்போ இதெல்லாம் தேவையில்லையானா கண்டிப்பாக தேவையில்லை, குறிக்க வேண்டியதில்லை. இந்த டிக் பண்ணியிருக்கிற இந்த டேர்ம்ஸுக்கு மட்டும் நம்ம கிராஃப் கண்டுபிடிச்சா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியும் அப்படின்னா சைடில் இது மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு காரணிப்படுத்தி பார்த்துட்டு அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அட்டவணை போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் செய்ய முடியாதுன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா -4லேருந்து +4 வரைக்கும் எடுத்துக்கோ, அப்புறமா பத்தலைன்னா நம்ம இந்த டேபிள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் தேவையானதை மட்டும் குறிக்க சொல்லுவோம். நீங்கள் இந்த 2லேருந்து தான் 2வை மெயினாக வச்சுட்டு 2வை சென்டராக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு 3 நம்பர்ஸ், கீழே 3 நம்பர்ஸ் எடுத்திங்கன்னா நீட்டாக இங்கேருந்து தான் அட்டவணையை ஆரம்பிக்கும், டேபிளில் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குரிய எல்லா ஆன்சரையும் நீட்டாக வந்து நம்ம பிளாட் பண்ணிட்டு போயிடலாம், கிராஃபில் குறிச்சிட்டு போயிடலாம். அது மாதிரி செஞ்சுக்கலாம்ப்பா. இப்போ இந்த x, y மட்டும் எடுத்து எழுதிடுவோம். இந்த எக்ஸின் மதிப்பு, அதோட ஒய்யின் மதிப்பு, அதை மட்டும் எடுத்து எழுதிடலாம்.
இப்போ நம்ம இந்த அட்டவணையை கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த டேபிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டேபிள் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போது இந்த புள்ளிகளை வச்சு இதான்ப்பா நமக்கு மெயின். இந்த புள்ளிகளை வச்சு நம்ம கிராஃப் வரைய போகிறோம். இந்த புள்ளிகளை அப்படியே கிராஃபில் குறிச்சிடலாம் வாங்க. நம்ம வந்து எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரைஞ்சிட்டு வந்துட்டோம்ப்பா. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இப்போ வாங்க புள்ளி குறிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் தானே, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தானே குறிக்கலாம்னு நினச்சிருந்தோம். அதாவது இதில் இருந்து கீழே 5,9 வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் தானே குறிக்க போகிறோம். அப்படியே குறிச்சிடலாம். -1,9 இங்கேப்பா வரும். எக்ஸ் ஆக்சிஸில் -1க்கு நேராக, ஒய் ஆக்சிஸில் 9க்கு நேராக. ஸோ இங்கே வருமா, இங்கே குறிச்சிட்டு -1,9 அதை எடுத்து எழுதிருங்க. நெக்ஸ்ட் புள்ளி பாருங்கள் 0,4, 0,4. அதாவது எக்ஸ் அச்சில் 0 பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 4. இப்போ 0,4. இந்த புள்ளியில் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்க நம்பர் எப்பயுமே எக்ஸ் அச்சை குறிக்கும், ரெண்டாவது கொடுத்துருக்க நம்பர் ஒய் அச்சை குறிக்கும்ப்பா. ஃபர்ஸ்ட்டில் உள்ளது எக்ஸ் ஆக்சிஸ், ரெண்டாவது உள்ளது ஒய் ஆக்சிஸை குறிக்கும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், ரெண்டாவது நம்பரை ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். நமக்கு புள்ளி குறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இதை வந்து நம்ம இப்படி பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இப்போ 0,4 குறிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 1,1 குறிச்சிடலாங்க. எக்ஸ் அச்சில் 1க்கு நேராக, இந்த ஒய் அச்சில் 1க்கு நேராக. ஸோ இங்கனுக்குள்ளே வருமா 1,1ன்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2,0 இங்கே வந்திருக்கு 2,0. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3,1, 3,1. எக்ஸ் அச்சில் 3க்கு நேராக, இங்கே ஒய் அச்சில் 1க்கு நேராக. கரெக்டாக பார்த்து 2 டார்க் லைன்ஸும் எங்கே சந்திக்குதோ அங்கே குறிக்கணும்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள் 4,4, 4,4. இங்கேயும் 4க்கு நேராக, இங்கேயும் 4க்கு நேராக பார்த்து குறிங்க. நெக்ஸ்ட்டு 5,9. இங்கே 5க்கு நேராக, இங்கே 9க்கு நேராக. அவ்வளோதான், நமக்கு தேவையான புள்ளிகள்லாம் குறிச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம கண்டிப்பாக இப்படி கையில் தான்ப்பா ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த ஷேப்புக்கு பேர் பேரபோலா, பரவளையம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷ்லனா பேரபோலா. இது என்ன ஷேப் அப்படின்னா, இப்போ நீங்கள் கீழேருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டிங்க அப்படின்னா அந்த கல் என்ன பண்ணும், மேலே போய் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைஞ்சிட்டு அப்படியே கீழே திரும்ப வருமா. அந்த கல் பயணிக்கும் பாதை, அது என்ன பாத்தில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வருதோ அந்த பாத்தோட ஷேப்பு தான், அந்த பாதையோட வடிவம் தான்ப்பா பேரபோலா. அப்போ அந்த பாதை வந்து எப்படி இருக்கணும், இது மாதிரி ஈவனாக இப்படி யூ ஷேப்பில் இருக்கணும். சில ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணுறேன்னு இப்படி இந்த மாதிரி ஒரு மாதிரி கட்டிங்காக வர மாதிரி போடுவீங்க. அது மாதிரி கண்டிப்பாக வரையக்கூடாது, இது மாதிரி தான் வரையணும். சரி, இதில் பாருங்கள், இந்த பேரபோலா வந்து இந்த பரவளையம் வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுது, ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணுது. அதாவது பரவளையமானது எக்ஸ் அச்சை ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்கின்றது. இந்த மாதிரி ஒரு புள்ளியில் சந்திச்சிச்சு அப்படின்னா தீர்வுகள் மெய் மற்றும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதாவது சொல்யூஷன்ஸாக ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இப்போ வாங்க தீர்வுகள் எழுதிடலாம். இதை வந்து நம்ம கிராஃப் வரைஞ்சி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த டேபிளில் இருந்தே பார்த்துடலாம். இந்த அட்டவணையில் ஒரே ஒரு 0 தான் வந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒரு 0 தான் வருது. இந்த டேபிளில் ஒரு 0 தான் வந்துச்சு அப்படின்னா சொல்யூஷன்ஸாக ரியல் அண்ட் ஈக்குவல், தீர்வுகள் மெய் மற்றும் சமம்னு இங்கே எழுதிடலாம். இப்போ இந்த அட்டவணையை பார்த்தே எழுதிடலாம். அவ்வளோதான். நன்றி மாணவர்களே.